ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரூச் சிம்பிள் ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் டியூப் பீடு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ளவர் சீக்வென்ஸும் பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லீஃப் சீக்வென்ஸ் கொஞ்சம், ஃப்ளாட் சீக்வென்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி தான் பண்ணணும் இல்லை, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த உள்ள ஃபில்லிங் கொடுக்குறது, வெளியில் நான் கொடுத்துருக்க அந்த லீஃப் சீக்வென்ஸு ஃப்ளாட் சீக்வென்ஸுக்கு பதிலாக வேறு ஏதோ டிசைன், அதாவது செல்ஸு அந்த மாதிரி ஸ்டாக்கிங் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். அதை க்ரியேட்டிவாக நீங்கள் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஷேப்பு ட்ரையாங்கிள் ஷேப்பு வந்து நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்கும் வெளியில் கொடுக்குற திங்ஸும் நீங்கள் வேறு ஏதோ வச்சு யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு நீடியில் நான் மேலே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடு, லாங் டியூப் பீடு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது ஒயிட் கலருங்கிறதுனால நான் கொஞ்சம் பேர்ல் பீடு அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் 3mm பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து டியூப் பீடு லாங் ஒயிட் கலர் டியூப் பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர், இப்படி நான் மூணும் உங்களுக்கு வந்து ஒன்று போல் கொடுத்துருக்கேன். இப்படி கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸான மாதிரி தெரிஞ்சுது, அதாவது கொஞ்சம் மூவ் ஆகிக்கிற மாதிரி தெரிஞ்சுது அங்கேயும் இங்கேயும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரு கோல்டன் கலரு பீடு போட்டு டியூப் பீடு போட்டுட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பீடை போட்டேன். இப்படி போடும்போது கொஞ்சம் அது லாக் ஆகி கரெக்டாக நின்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு, கோல்டன் கலர், அப்புறம் டியூப் பீடு, அப்புறம் கோல்டன் கலர் கொடுத்து அது ஒரே ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கிராஸாக கொடுத்துருக்கேன். கிராஸாக லாங்காக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரல அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், ஒரு சிம்பிள் டிசைன் தானே, அதனால் நம்ம இப்படியே பண்ணிக்கலான்ட்டு. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா 3 பீடையும் ஒன்று போல் கொடுக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்தது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பீடு கோல்டன் பீடை ஸ்டிச்சுக்கு பண்ணதுக்கு பக்கத்தில் கீழேருந்து மேலே நீடியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் பீடு கோர்த்து டியூப் பீடை கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்தால நான் கோல்டன் கலர் பீடு ஸ்டார்டிங்கு எண்ட்லேயும் நான் கோல்டன் கலர் பீடு கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அப்படி ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பீடும் ஒரு டியூப் பீடு மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்தால கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் பீடை கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்து நம்ம லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மூவ் ஆகாமல் இருக்குது. அப்படி உங்களுக்கு டியூப் பீடு மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிள் மேலே B7000 க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டியூப் பீடு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். ஆனால் நம்ம நார்மலாக 7000 போடுறத விட ஃபுல்லும் டியூப் பீடு போட்டிங்கன்னா தான் போட முடியும். நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக நகட்டிட்டு அந்த டியூப் பீடு இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் வந்து B7000 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் பீடு, அடுத்து ஒரு லாங் டியூப் பீடு ஒயிட் கலரை இன்சர்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு நீடியில் கீழே விட்டு மேலேருந்து கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் சைடில் பண்ணிங்கன்னா அந்த டியூப் பீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து அகைன் மேலே ஒரு நீடியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கோல்டன் கலர் பீடை கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் இந்த ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணுற ஒரு ப்ரூச்சு. இது நீங்கள் ப்ளவுஸில் அங்கங்கே கொடுத்தீங்கன்னா பேக் நெக்லேயும் கொடுத்துக்கலாம், ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி இப்போ லாங் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ்லாம் கொடுத்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்ட்ரைட்டாக ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி கொடுத்துட்டு ஹேங்கிங் மாதிரி கொடுத்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்சைடு நமக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, அதை நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஃப்ளவர் சீக்வென்ஸும் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடும் நான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த
க்ரீன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் போட்டு ஒரு பேர்ல் பீடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேர்ல் பீடை மட்டும் விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் நீடியில் விட்டு கீழே எடுத்துட்டிங்கன்னா அந்த பேர்ல் பீடும் லாக் ஆயிரும், ஃப்ளவர் சீக்வன்ஸும் நமக்கு லாக் ஆயிரும். இதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா அது பிளாங்காக இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியாது இந்த டிசைனு. அதனால் நம்ம இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் இது தான் கொடுக்கணுமானா இல்லை, உங்களுக்கு எதாவது ஆரி ஒர்க் தெரிஞ்சிச்சின்னா உள்ளே ரிங் நாட் கொடுங்க, ஃப்ரெஞ்ச் நாட் கொடுங்க, அப்புறம் வேறு ஏதாவது பீட்ஸ் ஒர்க்கு கொடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று டிசைன் பண்ணிக்கலாம். செல்ஸு கூட உள்ளே கொடுத்துக்கலாம். குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸு இந்த ஃப்ளவர் ஸ்டாக்கிங் ஃப்ளவரை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பெட்டல் போட்டு கூட நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த ப்ரூச்சை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டு கம்மியாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு ப்ரூச் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு அமௌண்ட் ரொம்ப செலவு பண்ண முடியாது, எனக்கு சிம்பிளாக கொடுங்கங்கிறவங்களுக்கு நீங்கள் இது குறைஞ்ச அமௌண்ட்டில் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனை கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் 4 days தான் இருக்குது இந்த ஜூலை மந்த்து நமக்கு அட்மிஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு. அதனால் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எனக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 month நம்ம வெயிட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் மந்த் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எனக்கு இமீடியட்டாக மெசேஜ் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 300 ஒன்லி தான் வாங்கியிருக்கேன். பேசிக் அட்வான்ஸ் தான். 40 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட்டுக்கு 2 ப்ளவுஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இதை தவிர வேறு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். என் ஃபஸ்ட்டு அந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் போட்டிருக்கிறதுல லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்கொயரி குரூப்புக்கு வரும். நீங்கள் அங்கே கூட உங்களுடைய டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணி கேளுங்க எதாவது டீட்டெயில்னா. சிலர் கால் பண்ணியும் கேட்குறாங்க. அப்படின்னாலும் ஓகே, உங்களுக்கு எது விருப்பமோ அதைப்படி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு யூடியூப் பார்க்குற என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நல்ல கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூபர்ஸ். நல்ல கமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாசிட்டிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நானும் இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நானும் இன்னும் யோசித்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ்லாம் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு இந்த மாதிரி ப்ரூச்சஸ்லாம் உங்களுக்கு ப்ளவுஸில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ளவுஸ் ஒர்க்கும் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து நான் பண்ணி கொடுக்குறேன். யாருக்காவது சிம்பிள் ப்ரூச்சு அல்லது டிசைன் நேற்று போட்டிருந்த பட்டர்ஃப்ளைலாம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ப்ரூச் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை சென்ட் பண்ணால் அதிலே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைனா அந்த ப்ரூச் மட்டும் தனியாக சென்ட் பண்ணிட்டேன்னா பட்டர்ஃப்ளைக்கு மட்டும்தான் அப்படி பண்ண முடியும், மற்ற ப்ரூச் பண்ண முடியாது. பட்டர்ஃப்ளை ப்ரூச் தேவைப்படும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா கலர் சொன்னிங்கன்னா நான் சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஒர்க் பண்ணி. அந்த மாதிரி நம்ம ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இந்த ப்ரூச் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரூச்சு, ஈஸியாக இருக்கும். நமக்கு காட்டன் சாரீக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஃப்ளவர் சீக்வன்ஸும் பேர்ல் பீடும் அட் த டைம் கோர்த்துட்டு நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நம்ம பேர்ல் பீடை விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்டிச்சு நீடியில் கொடுத்து கீழே எடுத்துட்டிங்கன்னா பேர்ல் பீடும் லாக் ஆயிரும், ஃப்ளவர் சீக்வன்ஸும் நமக்கு லாக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம ஃபில்லப் பண்ணியாச்சு. சிம்பிள் ப்ரூச்சுங்கிறதுனால நான் ஈஸியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பண்ணுறாங்க. க்ரியேட்டிவாக அவங்க வெவ்வேறு மெட்டீரியல்ஸை வச்சு சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபராக இருந்தால் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்னால் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற எல்லா கேள்விக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் ஏதாவது தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். நான் இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் போட்ட கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட்டு கூட நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பிளேஸு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அந்த கார்னர் கோல்டன் கலர் பீடு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் 2 பக்கமும் நான் க்ரீன் கலர் லீஃப் சீக்வென்ஸும் கர்தானா பீடு, அதாவது கட் பீடு, ஸ்மால் கட் பீடை யூஸ் பண்ணி ஒரு க்ரீன் கலர் லீஃபும் கொடுத்துட்றேன். இப்போ கொஞ்சம் அது எம்போஸ்டாக அழகாக பார்க்க நீட்டாக தெரியுது. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸுக்கு பதிலாக செல்ஸ் வைக்கலாம். ஏதோ ஒரு டிசைன், அதாவது இதே மாதிரி வைக்கணும்னு இல்லை, வேறு ஏதோ டிசைன் பண்ணுங்களாம். செல்ஸு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாக்கிங் ஃப்ளவர் வைக்கலாம். இல்லது நம்ம டியூப் பீடு இருக்குல்ல, கட் பீடு, அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். போலன் ஃப்ளார் வைக்கலாம். அது மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சு நீங்களும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லீஃப் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். லீஃபில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸ் வழியாக கோர்த்துட்டு அடுத்தது கட் பீடையும் கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பீடு வழியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கட் பீடும் லீஃபும் சேமாக வந்து லாக் ஆயிரும். நான் இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸுக்கு சைடில் 2 பக்கமும் இதை கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நமக்கே தோணும், அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னு ஃபீல் ஆச்சுன்னா வேறு ஏதாவது ப்ரூச் மெட்டீரியல் வச்சு அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் ப்ரூச்சு டிசைன் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைபர் யாராவது உங்களுக்கு வேணுங்கிற ப்ரூச்சு டிசைனை ஃப்ளாட் சீக்வென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் ஹோல் இருக்கும். அந்த ஒரு சைடு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வெளியிலே நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் வந்து லாக் ஆயிரும். அதனால் அதுவும் ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரூச்சு, ஆனால் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இது ஒயிட் கலர் கிளாத், அதாவது ப்ளாப்ளின் கிளாத்னால கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒயிட்டு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு கலரில் தான் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த ஒயிட்டு கோல்டன் கலர் டியூப் பீட்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பீட்ஸு டியூப் பீட்லாம் போடும்போது நான் எல்லாேருக்கும் நீடில் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது என்னென்னா சின்னதாக இருக்கும், எல்லா சைஸில் சின்ன நீடிலேருந்து பெரிய சைஸ் நீடில் வர அந்த நூல் கொடுப்போம்ல, அந்த ஹோல்ஸு சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் இருக்குது. ஆல் சைஸும் இருக்குது அந்த நீடில் பாக்ஸில். இந்த கட் பீடு டியூப் பீட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் எல்லா டியூப் பீடு கட் பீடெலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை ஒவ்வொன்றா நீடிலுக்குள்ளே போதான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இல்லது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் நீடியில் போதான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஒன்றும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ளாட் சீக்வென்ஸு. அப்புறம் 2 பக்கம் லீவ் சீக்வென்ஸும் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம 20 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 20th கிளாஸு. அதனால் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன்.
இந்த லாஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூச் ரெடி ஆயிரும். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இன்னும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் இதுவரைக்கும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலை வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.